வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. மதுரை மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சரவணனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் உள்ள காய்கறி மார்க்கெட், பழம் மார்க்கெட், பூ மார்க்கெட் ஆகிய இடங்களில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த பகுதிகளில் வணிகர்கள், பொதுமக்கள் ஆகியோரிடம் துண்டு பிரசாரம் வழங்கி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RB உதயகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலூர் அருகே வெள்ளலூர் கிராமத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு. வெங்கடேசன் பிரச்சாரம் செய்தபோது குறுக்கிட்ட விவசாயிகள் 5 ஆண்டுகளாக எங்கள் பகுதிக்கு என்ன செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். விவசாயிகளின் இந்த திடீர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் சு. வெங்கடேசன் தவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஒரு கிராமத்தில் அரசு பள்ளியின் காலை உணவு திட்ட பெண் பொறுப்பாளருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரத்தில் பாஜக மாவட்ட செயலாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிரதமர் மோடி மிகவும் பரிசுத்தமானவர் என்றும் அன்பிற்கு இலக்கணமானவர் என்றும் விழுப்புரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரை பாராட்டி பேசியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன் தமிழ் காமெடி நடிகை தனது கணவருடன் பாஜகவில் இணைந்துள்ளார். இது குறித்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஸ்டாலின் கொடுப்பாரு, என்னை போன்ற ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டார் என்று அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த நடிகர் கஞ்சா கருப்பு கூறியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்காக திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என கூறி நீலி கண்ணீர் வடிப்பதாகவும், திமுக அரசு ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் போற்றி பாதுகாத்து வருவதாகவும் அக்கட்சி சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச்